உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது அநேகரானவர்கள் போதும். அந்த நாட்களே சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் பெருகின போது 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அநேகர் அபிஷேகம் பெற்று எழும்புறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 4ஆம் அதிகாரம் வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எருசலேம் பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சீஷர்கள் பட்டணத்திலே பெருகினார்கள். இயேசுவின் சீஷர்கள், விசுவாசிகள் அல்ல. நல்ல கவனிங்க, இங்கே விசுவாசிகள் என்கிற நிலைமையை விட்டு சீஷர்கள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எழுப்புதல் திட்டத்தில் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், நான் இன்னும் விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்காதபடி இயேசுவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷி என்ற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4ஆம் அதிகாரத்தில் தான் திரளான விசுவாசிகள் என்று ஒரே ஒரு வசனத்திலே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள், சீஷிகள் என்பதாகத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எழுப்புதல் திட்டத்தில் தேவன் பயன்படுத்த விரும்புகிறவர்களை சீஷர்களாக ஆண்டவர் மாற்றி பயன்படுத்துகிறார். நாம் சீஷர்கள் என்கிற உணர்வும் அர்ப்பணிப்பும் நமக்கு வர வேண்டும். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்கிற ஒரு பெண் சாட்சியாக வாழ்ந்தாள். அவள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவளை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒரு சீஷி இருந்தாள் வசனம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அனனியா என்னும் பேருடைய சீஷன் இருந்தான். நல்ல கவனிங்க, வேத வசனத்தை தெளிவாக கவனிக்கணும். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தொற்காள் என்கிற சீஷை இருந்தாள், அனனியா என்கிற சீஷன் இருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை சந்தித்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசிகள் என்று சொல்லப்படவில்லை, சீஷருடைய மனதை திடப்படுத்தினான் என்பதாய் சொல்லப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்களாக மாறணும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும், வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய மனதில் ஆழமாய் பதிய வேண்டியது, நான் இயேசுவின் சீஷன், இயேசுவின் சீஷி, ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். எல்லாம் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவின் சீஷன், நான் இயேசுவின் சீஷி. உண்மையாக சொல்கிறீங்களா? நீங்கள் சீஷி தானா?
சீஷர்கள் தானா? இதான் முக்கியம். கிறிஸ்தவருடைய தொகை பெருகிட்டு அதல்ல, அதில் பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுடைய போதனையின்படி நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்கள் தான் சீஷர்கள். அப்போ இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். அவங்களாக எல்லாரும் மாறணும், எல்லாரும் சீஷரா மாறணும், சீஷர்கள் பெருகணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த சீஷர்களுக்கு தான் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில், எருசலேமில் கூட இல்லை, அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை இருந்தது. எருசலேம் தான் தலைமை சபை. 2வது பெரிய சபை இருந்தது அந்தியோகியா பட்டணத்தில். அந்த பட்டணத்திலையும் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பெரிய சபையாக இருந்தது. அங்கதான் சீஷர்களுக்குத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. அப்ப கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயருடையவனா யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறாரு, சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அப்ப ரட்சிக்கப்படாதவன் சீஷனா இருக்க முடியுமா? அப்ப அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்தவனே அல்ல. தைரியமா சொல்லுங்க. அப்ப குடிகாரர்கள் கிறிஸ்தவர்களே, லஞ்சம் வாங்குகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இயேசுவின் பின்பற்றுகிற சீஷனாய் மாறுகிறவன் தான் கிறிஸ்தவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க சபையில் எத்தனை கிறிஸ்தவங்க இருப்பான்னு எண்ணி பாருங்க. நிறைய பேர் டூப்ளிகேட்டு தான் உட்காந்துருக்கிறான். ரட்சிக்கப்படாம குடிச்சுக்கிட்டு சிகரெட் ஊதிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஜாதி பெருமை பேசிக்கொண்டு கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறவங்கள கிறிஸ்தவனே கிடையாது. அப்படிதான் வசனம், வசனத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள், அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இதை நம்ம ஆழமா மனதில் பதிய வேண்டும். இந்த சீஷர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்க சீஷனா சீஷியா இருந்தா எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார்? ஆதி திருச்சபையில் இந்த சீஷர்கள் சீஷிகள் எப்படிப்பட்டவளா இருந்தாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அற்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பல காரியம் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோட பேச ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சீஷர்கள் என்று சொன்னால் முதல்ல அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், கபடில்லாத இருதயம் இருக்கணும். 2வது நீங்க ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். சோர்ந்து போயிட்டேன். ஒவ்வொரு மாதம் வரும்போது சிலர் ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன். டெய்லி சோர்ந்து போகிறது, டெய்லி அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. சிலர் வாரம் சோர்ந்து போகிறது, அப்புறம் அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. என்னைக்கு தான் எழும்புறது? சீசர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஜெபத்தில் எப்பவுமே உறுதியாக இருக்கணும். ஆமென். அப்போஸ்தலர் 1:14 அவங்க ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். 10 நாட்கள் மேலறையில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வாசித்தால் அவங்க ஒரு பிரச்சனை வருது சபைக்கு. தேவ பிள்ளைகளுக்கு சீஷர்களுக்கு உபத்திரம் வந்தபோது ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவள் கூடியிருந்த இடம் அசைந்து, அந்த மாதிரி ஜெபம். உங்க ஜெபம் இடத்தை அசைக்கணும், சாத்தானுடைய அஸ்திபாரத்தை அசைக்கணும், பிசாசனுடைய கிரியைகளை முடக்கணும். உடைய ஜெபத்தில் அந்த வல்லமை வெளிப்படணும். ஒரு வல்லமை இல்லாத ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க ஜெபிச்சாலே சாத்தான் நடுங்கணும். நீங்க முழங்கால் படியிட்டாலே பிசாசுக்கு பயம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். ஜெபத்தில் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்க முழங்கால் போட்ட உடனே பிசாசை நடுங்க ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி ஜெப வீரர்களாக இருக்கணும். சீஷன்னா அப்படி இருக்கணும். ஆமே. நீங்க ஜெபிச்சா அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய சேனை நடுங்கணும். அந்த மாதிரி ஜெபம். ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் 6:4 பேதுரு சொல்லுகிறார்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்க தான் சீஷர்கள். எஜமான்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்பார். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இருதயத்தில் எஜமானோடு பேசி கொண்டிருக்கிறவர்கள் தான் சீஷர்கள். எஜமான் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கொண்டே இருப்பார். நம்முடைய ஆவியில தேவனோடு சஞ்சரிப்பார், இருதயத்தில் ஆண்டவரோடு இசைந்து இருப்பார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின் அர்த்தத்தை நம்ம விளங்கி கொண்டு எப்பொழுதும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பார். அப்படிதான் இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று பேதுரு சொல்லுகிறா. அவங்க தான் சீஷர்கள். எப்பவும் நான் இயேசுவோடு இருப்பேன், அவரோட பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் நானும் தான் எப்பவும் இயேசுவோடு இருப்பது. அந்த அனுபவத்தை காத்து கொள்ளணும். ஒரு உபத்திரம் வருது, பாடு வருது. ஸ்தேவான் என்ன பண்றார் பாருங்க. ஸ்தேவான் என்கிற சீஷன், அப்போஸ்தலர் நடபடிகள் 7:60 வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஸ்தேவான் இயேசுவை பின்பற்றிய ஒரு சீஷன், ஆண்டவருக்கு தன் அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாலிபன். நல்ல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார், வல்லமையாய் பயன்படுத்தினார். அவனுக்கு விரோதமாக யூத மத தலைவர்கள் எழும்பி கொலை செய்ய தீர்மானித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போனாங்க, கல்லறிந்து கொல்லுவதற்காக. அப்போ பட்டணத்துக்கு வெளியில கொண்டு வந்தவுடன் எல்லாரும் கல்லெறிகிறாங்க. அந்த கற்களை எடுத்து, ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மனிதனை கொலை பண்ணணும்னு கத்தியால் குத்துனா கூட டக்குன்னு ரத்த சிந்த மயங்கி விழுந்துருவான், கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போய்விடும். ஒரு மனிதனுடைய தலையை துண்டித்தால் வலியே இல்லாமல் மறிச்சிருவான். மூளையில் தொடர்பு துண்டிக்கப்பட்ட உடனே சரீரத்தில் வலி தெரியாது, சரீரம் துடிக்கான மறிச்சிருவான், வலி தெரியாது. அதே மாதிரி மரணங்களிலே வித்தியாசம். தூக்கில் ஒரு மனுஷனை போட்டால் 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் உயிர் நின்று விடும். ஆனால் கல்லை வைத்து எரிந்து ஒரு ஆளை கொல்ல வேண்டும் என்றால் யோசித்து பாருங்க. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. சுத்தில நின்று பெரிய கற்களை எடுத்து மண்டையை தாக்கியிருக்கும், முகத்தை தாக்கியிருக்கும், கழுத்தை தாக்கியிருக்கும், சரீரத்தில் இந்த ரத்தம் இடிக்கிறாரு. அந்த மாதிரி தன்னை கொல்ல போகிறார்கள். தனக்கு விரோதமாய் கற்களை எடுத்துட்டாங்க. ஸ்தேவானுக்கு தெரிந்து விட்டார். உடனே அந்த சூழ்நிலையில் ஸ்தேவான் என்ன பண்றார்? முழங்கால் படியிட்டு, நல்ல கவனிங்க, அந்த சமயத்தில் ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறா. மரிக்கிற நேரத்திலும், ரத்தம் வடிய வடிய துன்பம் அனுபவிக்கிற நேரத்திலும் முழங்கால் படியிட்டு, ஐயோ அம்மா நீ சத்தம் போடல, முழங்காலிலே நின்று பரலோகத்தை நோக்கி பார்த்து அங்கே ஆண்டவரை தரிசித்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை, அநியாயமா என்ன கொல்றாங்க, நியாயம் விசாரியும் அப்படின்னு கேட்கல. அநியாயமா என் ரத்தத்தை சிந்துறாங்க, அந்த ரத்த பழி அவங்க மேல வரட்டும் அப்படி ஜெபம் பண்ணல. இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னித்து ஜெபம் பண்ணுகிறா. ஆண்டவரே அவங்களை மன்னியும். சிலுவையில் இயேசு ஜெபித்தபடி ஜெபிக்கிறார். அவன் தான் சீஷன். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவன் தான் சீஷன்.
ஸ்தேவான் இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடந்து சிலுவையில் எப்படி தனக்கு தீமை செய்த மக்களை அவர் மன்னித்தாரோ, தன்னை கற்களால் அடித்து கொலை செய்கிற மக்களையும் பிதாவே மன்னியும், இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் சீஷன். உங்க வீட்டுக்குள்ள மாமியார் திட்டுறாங்க, கணவர் திட்டுறாரு, மனைவி இப்படி நடக்கிறா, குடும்பத்தில் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னா நீங்க முதல்ல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னிக்கிறேன் முதல்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? மனப்பூர்வமா. அது எப்படிங்க மன்னிக்க முடியும்? என் கூட கர்த்தர் இருக்கிறான்றதை நிரூபியும் ஆண்டவரே. அதான் வீரமான ஜெபம். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபி. ஆண்டவர் வந்து கேட்பா, நிரூபிக்கணும் என்ன பண்ணணும் மகளே, என்ன பண்ணணும் தம்பி? மாமியாரை போட்டுடலாமா? போட்டுட்டா ஒரே அடியை படுக்க வச்சுட்டா அப்படி ஏசு கேட்பாரா? நான் என்ன செஞ்சேன்? என்னை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, முகத்தில் துப்பினாங்க, வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க, கேவலப்படுத்தினாங்க. அப்படியா உன்னை கேவலப்படுத்தி இருக்காங்க? அவங்களையே பிதாவே இவர்களுக்கு நீ அப்படிதான் இருக்கணும். ஏ சீஷி, என்னுடைய சீஷன், என்னை பின்பற்றுகிற நீ அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இயேசு சொல்லுவார். ஸ்தேவான் அப்படித்தானே செய்தார். அப்ப நாம் அப்படித்தானே இருக்கணும். சத்துருக்களையும் சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை உங்க மாமியார் சபிச்சு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மாமியார் ஆசீர்வதியும், என் மருமகளை ஆசீர்வதி, என்னை சபிக்கிற என் மருமகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. யாராவது உங்களை வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல சபிக்கிறாங்க, திட்டுறாங்கன்னு அழுது கொண்டு இருக்காதுங்க. நான் இயேசுவே நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அந்த இருதயத்தை எனக்கு தாரும், உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்க நான் விரும்புகிறேன். அதான் சீஷன். அப்படி நம்ம மாறணும். வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல அப்படி நம்ம மாறணும். ஸ்தேவான் அப்படிதான் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை பார்க்கிறோம். பவுல் ஜெபத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்ல. எபேசியர் 6:12 மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தின் ஆவிகளோடு போராட்ட உண்டு. போராடி ஜெபிங்க. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபத்தில் சாதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தில் சாதிக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. வாயில் வார்த்தையில் இல்லை, சண்டை போட்டு அல்ல, முழங்கால நின்று சாதிக்கணும். ஜெபத்தில் சாதிக்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பயப்படாதங்க, நான் ஜெபிக்கிறேன். பதில் வர்ற வரைக்கும் ஜெபிக்கணும். ராத்திரியில் முழங்கால் போடுங்க, ஜெபிங்க. பதிலை பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிங்க. எங்கள் கிராமத்தில் இந்த மாற்றம் வரணும், என் கணவருக்குள்ள இந்த மாற்றம் வரணும், என் மனைவிக்குள்ள இந்த மாற்றம் வரணும், இந்த பிசாசின் கரை அழிக்கப்படணும். முழங்காலில் நின்று ஜெபத்தில் சாதிக்கணும். அதான் முக்கியம். வாயினால சாதிப்பதில்லை. சண்டை போடுறது, திட்டுறது, ஏசுறது, சவால் விடு. வாயை பேசக்கூடாது. முழங்காலில் காமிங்க உங்கள் வீரத்தை. இன்னையிலிருந்து வாயில வீரம் காட்டவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அம்மா வந்தாங்க. வீட்டில் ஒரே பிரச்சனையா, கணவர் குடிச்சிட்டு வந்து அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. ஜெவமனு, நான் ஜெவமணி தான் பார்க்குறையா, ஒன்றும் மாற மாட்டேங்கிறாரு. நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப பேசுறீங்கல்ல. உடனே சிரிச்சுதாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பேசுறது, திட்டுறது, இன்னொரு பக்கம் ஜெபிக்கிறது. ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்? முதல்ல பேசுறதை நிறுத்துங்க, வாயை மூடுங்க. ஒரு ஆள் பேசி சண்டை வருமா? சொல்லுங்க. ஒரு ஆள் பேசி சண்டை வருமா? 2 பேர் பேசினா சண்டை வரும். நான் அப்படிதான் கேட்பேன். கணவன் சண்டைக்கு வந்துட்டு அப்படிலாம் ஆயிட்டுன்னு வந்து பேசுவாங்களா? சரி, அவங்க பேசினாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் உடனே வாய் மூடிடுவாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் எவ்வளோ நேரம் பேசுவாங்க? சண்டை வராது. 2 பக்கம் பேசும்போது தான் சண்டை வரும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நாவுக்கு காவல் வையே. நாவுக்கு என்ன பண்ணணுமா? காவல் வையே. நாவை அடக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் இத்தனை வரங்களை கொடுத்திருந்தாலும் அபிஷேகம் பெறும்போது முதல்ல ஆவியானவர் எதை பிடிக்கிறார் நம்ம சரீரத்தில்? நாவை பிடிச்சு அந்நிய பாஷையில் பேச வைக்கிறார். இந்த நாவை அடக்கிட்டு அவன் வாழ்க்கை மாறிடும்.
அல்லேலூயா. இந்த நாவை கட்டுப்பாடு நெருப்பு. நாவு தான் நெருப்பு. பதில் பேசாதங்க, அமைதியா இருங்க, வாய் மூடுங்க. கோபம் வருதில்ல, வாய் மூட. எரிச்சல் வருதில்ல, நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும் தெரியுமா? அவங்களுக்கு மாமியாருக்கு அவங்க மருமகளுக்கு வாய் மூட்டிட்டு உம்முனா முச்சுமா இருக்கா பாரு இன்னும் திட்டுவாங்களா? நீங்கள் மனசுக்குள்ள ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரத்தில் பிசாசு தன்னால் போயிடும். அல்லேலூயா. பதில் பேசாதங்க, ஆண்டோட பேச பழகுங்க, ஜெபத்தில் பேச பழகுங்க. மனிதரோட போராடாதங்க, மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல. கணவனோட போராடாதங்க. நான் சொன்ன கணவர்கிட்ட பேச. கணவர் குடிச்சுட்டே வந்தாலும் அவர் திட்டினாலும் பதில் பேசாதங்க. அவர் மது போதையில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒன்று அவருக்கு புரியாது. நீங்கள் போய் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? வாய் மூடிட்டு சும்மா இருந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்க. சரி ஐயா. கொஞ்ச நாள் வர்றாங்க, கணவரோடு வர்றாங்க. என்னாச்சு? நான் இப்போ சண்டையே போடாமல் ஜெபம் பண்ணேன்னா கணவர் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எத்தனை சாட்சி நாங்கள் பார்க்குறோம் தெரியுமா? நீங்கள் வாயை மூடிட்டா பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதே மாதிரி தான் புருஷன் மாறும். மனைவி கிட்ட மல்லுக்கு நிற்கிறது. ஒன்றுன்னா 10 பேசுகிறேங்க. பிள்ளைகிட்ட பேசாதங்க, அமைதியாக இருக்க பழகுங்க. கர்த்தர்கிட்ட மட்டும் பேசுங்க. காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் நீங்கள் வல்லமை உள்ளவளா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தில் சாதிக்கணும். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஒரு நிமிடம் எழுப்புதலுக்காய் கருத்தாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்குள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சகோதரன், இந்த சகோதரி, அவருடைய குடும்பம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் தரிசனமும் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாள் முதல் அவருடைய ஜெப நேரங்களை வித்தியாசமாய் மாற்றும். ஆண்டவர் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.